வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனல்லேருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன். என்னோட ஸ்பெஷல் இந்த உலகத்தில் நடக்கப் போகும் மிகப்பெரிய சம்பவங்கள் முன்கூட்டி ஜோதிடம் ஜாதகம் முறைப்படி கணித்து சொல்லப்பட வெற்றி பல என் சேனலில் இருக்குது. இன்று பார்த்தீங்கன்னா ஜோதிடம் ஜாதகம் பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதிகம் பேருக்கு உங்களோட ராசி உங்கள் நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்கள் ஜாதக புக்கில் உங்களோட லக்னம் உங்களுக்கு தெரியுமா? எல்லோருக்குமே ஜாதகத்தில் லக்னங்கிறது ஒன்று இருக்கும். அது உங்களுக்கு தெரியாமே இருக்குது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஜாதக பலன் சொல்லும்போது கொஞ்சம் சுலபமாக உங்களுக்கு புரியும். பொதுவாகவே ஜோசியம் ஜாதகம் தெரிஞ்சாதான் இந்த லக்னம் இதை பற்றினா தெரியும், புரிஞ்சிக்க முடியும். உங்களை ஜோசியத்தை நான் கற்றுக்க சொல்லலை. உங்கள் ஜாதக புக்கை ஃபஸ்ட்டு இப்போ போய் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா பேஜை திருப்பிட்டே வந்தீங்கன்னா பக்கம் இந்த மாதிரி கட்டம் போட்டு ராசின்னு போட்டிருக்கும். அந்த ராசியில் முதல் இப்படி வர்றது பார்த்தீங்கன்னா இது மேஷ ராசி, மேலே 1ன்னு போட்டிருக்கிறேன். இது மேஷ லக்னம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2ன்னு போட்டிருப்பேன். இது ரிஷப லக்னம். இது 3ம் போட்டிருக்குது மிதுன லக்னம். 4ன்னு போட்டிருக்குது கடக லக்னம். 5ம் போட்டிருக்குது சிம்ம லக்னம். 6ன்னு போட்டது கன்னி லக்னம். 7 போட்டது துலா லக்னம். 8 போட்டது விருச்சிக லக்னம். 9 போட்டது தனுசு லக்னம். 10 போட்டது மகர லக்னம். 11 போட்டது கும்ப லக்னம். 12 போட்டது மீன லக்னம். இது உங்கள் ஜாதக கட்டத்தில் இந்த மாதிரி குறுக்கால இந்த மாதிரி கட்டம் போட்டு இதில் ஒவ்வொரு கட்டத்திலும் ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி குறுக்கால இப்படி கோடு போட்டு லான் போட்டிருக்கும். அது இந்த கட்டமோ ஏதோ ஒரு கட்டத்தில் உங்களுக்கு லக்கணமாக வரும். குறுக்கால கோடு போட்டு எது லா போட்டிருக்கோ அதுதான் உங்களோட லக்கணம். உங்கள் ராசி புக்கை ஜாதக புக்கை எடுத்து ராசி கட்டத்தை எடுத்தீங்கன்னா குறுக்கால இப்படி போட்டிருக்க லா போட்டது உங்கள் லக்னத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனி ராசி பலன் சொல்லும்போது உங்களுக்கு நல்லா புரியும். பொதுவாகவே வார ராசி பலனோ மாத ராசி பலனோ குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி இவையெல்லாம் ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த ராசியை வச்சு மட்டும் உங்கள் வாழ்க்கையை முழுசும் சொல்ல முடியாது. ஒரு 15%லேருந்து 20%க்குள்ளே தான் சொல்ல முடியும். மீதி உங்கள் ஜாதக கட்டத்தில் இந்த மாதிரி ராசி கட்டம்னு ஒன்று இருக்கும். இந்த ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா குறுக்கால கோடு போட்டு லக்னம், இந்த லக்னம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் லக்னத்தை தெரிஞ்சுக்கலாம். லக்னங்கிறது தான் 1வது இடம். இதில் உங்கள் வாழ்க்கையில் இந்த லக்னத்திலேருந்து எண்ணி வர சூரியன், சந்திரன், குரு, ராகு, கேது, செவ்வாய், புதன், சனி இந்த கிரகணம் எந்தெந்த கட்டத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்து புரிஞ்சிக்கலாம். நீங்கள் அவ்வளோ தூரத்துக்கு போக வேணாம். உங்களோட லக்னம் இந்த ராசி கட்டத்தில் ஏதோ ஒன்றில் குறுக்கால கோடு போட்டு லா போட்டிருக்கோம். இந்த லக்னத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போ சொல்லக்கூடிய பலன் தெரிஞ்சுக்கலாம். எல்லோருமே ராசி பலன் மட்டும்தான் நடக்குது, 7.5 சனி நடக்குது, குரு பெயர்ச்சி நடக்குது, இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் சரியாக நடக்குதா? சில பேர் ஒரு 30% தான் நடக்குது. மீதி சரியாக நடக்கிறதுல எல்லா ராசி பலன் சொல்கிறாங்களே, மாத பலன் சொல்கிறாங்களே, பெரிய பெரிய ஜோசியர் எல்லாம் சொல்கிறாங்களே, எதுவுமே நடக்கலைன்னா உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்ன பிரகாரம் நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் உங்கள் லக்னம் உண்டான கிரகம் எதுவோ அதுதான் 80% உங்களுக்கு முழுமையாக நடக்கும். அதனால தான் ஒவ்வொரு இதில் நான் சொல்கிறேன், முதல்ல உங்கள் ஜாதகத்தை தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த ராசி கட்டத்தில் உங்கள் லக்னத்தை நீங்கள் எடுத்து பார்த்துட்டிங்களா, தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இப்போ இந்த லக்ன பிரகாரம் இதற்கு முன் நடந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி இந்த பாதிப்பு இந்த லக்ன பிரகாரம் சொல்கிறேன். இதெல்லாம் இப்போ நடந்திருக்கா நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. ராசிக்கு சொன்னாங்க, பாதி நடந்தது, பாதி நடக்கலை. லக்னங்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்போ லக்னங்கிறது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த லக்ன பலன் சொல்கிறேன். உங்கள் ஜாதக புக்கை எடுத்துக்கோங்க, அதில் உங்கள் லக்னம் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் எந்த லக்னத்துக்கு என்ன பலன் சொல்கிறனோ இதுனா இதற்கு முன் நடந்திருக்கானுங்கிறது நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக 75-80% இது நடந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அது மேஷ லக்னம், இதுதான் மேஷ லக்னம். நீங்கள் மேஷ லக்னமாக இருந்தீங்கன்னா இதற்கு முன் பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சி எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். 2021 இருந்து
2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்திருக்கும். இந்த இடத்துல சனி உங்களுக்கு இந்த கட்டத்தில் இருக்கும்போது உங்களுக்கு இந்த சுகம் கேட்டிருக்கும். பொதுவாக மேஷ லக்னத்தை 2021 2022 முடிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகம் கேட்டிருக்கும். வண்டி வாகன பாதிப்பு ஏற்பட்டிருக்கும், வீடு பிரச்சனை வந்துருக்கும், வண்டி ரிப்பேர் ஆகிருக்கும், தாயாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கும், உங்களுக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுப விரயம் அதிகமாக உங்களுக்கு ஆகிட்டே இருந்திருக்கும், தேவையில்லாத செலவுகள் அதிகம் ஆகியிருக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 7ஆம் இடத்த துலாம் இந்த கட்டத்தை பார்க்கும்போது உங்கள் நண்பர்கள் உங்கள் விட்டு பிரிஞ்சு இருப்பாங்க, சண்டை போட்டிருப்பாங்க, உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும் அடிக்கடி சண்டை வந்திருக்கும், பிரிவு வந்திருக்கும், கூட்டு தொழிலில் பெரிய பாதிப்பு கொடுத்துருக்கும். இதெல்லாம் 2021 25 வரைக்கும் லக்ன பிரகாரம் மேஷ லக்னத்துக்கு இந்த பாதிப்பு கொடுத்துருக்கும். இது கொடுத்ததே இல்லைன்னு உங்கள் லக்னம் இதுவாக இருந்தால் இது நடந்திருக்கும். இப்போ ரிஷப லக்னம், இந்த ரிஷப லக்னம் பார்த்திங்கன்னா அதே 2021 25 வரைக்கும் பார்த்திங்கன்னா சனி பகவான் இந்த இடத்துல 9ஆம் இடத்துல இருப்பார். இந்த 9ஆம் இடத்துல இருக்கும்போது உங்கள் தந்தைக்கு மிகப்பெரிய யோகம் அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கும். உங்களுக்கு எதிர்பாராத நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைச்சிருக்கும். உங்கள் ஜாதக பிரகாரம் உங்கள் தந்தைக்கு யோகமும் உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டமும் பெரிய நன்மைகள் திடீர்னு கிடைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது 3ஆம் இடத்தை பார்க்கும்போது இந்த 2021 23 வரைக்கும் பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாத பயம் இருக்கும். நான் எதுவுமே தப்பு பண்ணலைங்க, ஆனால் எதிர்பாராத ஒரு பயம் இருந்திருக்கும். அதே 6ஆம் இடத்தை சனி பார்க்கும்போது உங்களுக்கு கடன் அடைஞ்சிருக்கும், கடன் கம்மியாக குறைஞ்சிருக்கும், சில கடன் நீங்கள் கொடுத்துருப்பீங்க, கடன் வாங்கியிருப்பீங்க, அந்த சின்ன சின்ன பாதிப்புலாம் இந்த இடத்த கொடுத்துருக்கும். அடுத்தது மிதுன லக்னம். இந்த மிதுன லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா சனி பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்குது. ராசிக்கு மட்டும்தான் எல்லாம் அஷ்டம சனி பார்க்குறாங்க. மிதுன லக்னம், இந்த லக்னத்துக்கு 8ல் சனி இருக்கும்போது உங்களுக்கு ஆயுள் கெட்டியாக இருக்கும், ஆனால் அடிவயிறு பாதிப்பு அப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கும். 2ஆம் இடத்த குடும்ப ஸ்தானத்தில் பார்க்கும்போது வர வேண்டிய பணம் சரியாக வரல, குடும்பத்தில் அப்பப்போ சண்டை சச்சரவு, உங்கள் வாக்கு தடுமாற்றம், வாக்கு கொடுத்தா காப்பாற்ற முடியல, கண்ணு பாதிப்பு கொடுத்துருக்கும், பேச்சு தடுமாற்றம் ஆகிருக்கும், உங்கள் முகமே டல்லாக இருந்திருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்த குரு சனி பார்க்கும்போது உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பாதிப்போ, உங்கள் குழந்தைங்களுக்கு உங்களுக்கு பாதிப்பு, உங்கள் சொந்த பந்தத்துக்கிட்ட தகராறு, உங்கள் முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்துகள் பாதிப்பு, சண்டை, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொடுக்கும். இதெல்லாம் உங்கள் லக்னத்தை வச்சு சொல்லக்கூடிய பலன். இது நடந்திருக்கா என்பது உங்களுக்கு லக்னம் தெரிஞ்சதுன்னா தெரிஞ்சிருக்கும். அடுத்தது கடக லக்னம். இந்த கடக லக்னத்து சனி பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல 2021 2023 வரை. இது பார்த்தா லக்ன பிரகாரம் 7ல் சனி இருக்கும்போது கண்ட சனி ஆயிருக்கும். அடிக்கடி உங்கள் தலை வலிக்கிறது, தலை பாதிப்பு, தலையில் அடிபடுறது, சம்மந்தமே இல்லாமல் தலை வலி, தலை பாரமாக அதிகம் உங்களுக்கு கொடுத்துருக்கும். சரியான முடிவு எடுக்க முடியாத தடுமாற்றத்தை உங்களுக்கு இந்த கடக லக்னத்துக்கு அப்போ கொடுத்துருக்கும். இதே அந்த டைமில் 4ஆம் இடத்துல சனி பார்க்கும்போது உங்களுக்கு வீடு சம்மந்தப்பட்ட பாதிப்பு, வண்டி சம்மந்தப்பட்ட பாதிப்பு, வண்டி விற்றுருக்கலாம், வண்டி ரிப்பேர் ஆகிருக்கலாம், இல்லை வண்டி விபத்தாயிருக்கலாம், உங்கள் தாயாருக்கு சின்ன சின்ன பாதிப்பு, உங்களுக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகும் காலம் அதெல்லாம் அப்போ நடந்திருக்கும். அது மட்டும் 7ஆம் இடத்துல அப்போ சனி இருக்கும்போது உங்கள் மனைவிக்கு யோகம், மனைவினால் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் அந்த காலகட்டத்தில் வந்திருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சிம்ம லக்னம். இந்த சிம்ம லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா சனி 2021 2023 வரை 6ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு எதிரி இருந்திருக்க மாட்டான், கடன் இருந்திருக்காது, கடன் இருந்தால் அடைச்சிருப்பீங்க, கோர்ட்டு கேஸ் இருந்தால் வழக்கு வெற்றி பெற்றிருப்பீங்க, நோய் நொடி பாதிப்பு இருந்திருந்தால் அது சரியாக இருக்கும், கடன் தீரும், எதிரிகள் தொல்லை இல்லாமல் இருந்திருக்கும். இந்த சிம்ம லக்னத்தை 2021 23 வரை இந்த நல்லது கொடுத்துருக்கும். உங்கள் குறைகன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்கள் தம்பி தங்கச்சி இருந்தாங்கன்னா சின்ன சின்ன பாதிப்பு, அவங்ககிட்ட சண்டை சச்சரவு, சம்மந்தமே இல்லாத உங்களுக்கு ஒரு பயம் கொடுத்துருக்கும். மித்தபடி பார்த்தா சிம்ம லக்னத்துக்கு இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நடந்தது. அடுத்து கன்னியா லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா
கன்னியா லக்னம் 2021 2023 வரை இந்த காலகட்டத்தில் சனி பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கும்போது உங்கள் குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் நல்லா வளர்ச்சி பெற்றிருப்பாங்க. முன்னோர்கள் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம் நல்ல முடிவுக்கு வந்திருக்கும். பூர்வ ஜென்ம புண்ணியம் பலம் பெறுது. அதுவும் இல்லாமல் நேராக 11ஆம் வீட்டை பார்க்கும்போது வர வேண்டிய லாபம் இல்லை, பெரும் வெற்றியே இல்லாமல் தவிச்சிருப்பீங்க. தனம் பெருசாக பணம் வரல, குடும்பத்தில் சண்டை, குடும்பத்தில் அடிக்கடி சண்டை போடுற மாதிரி பேச்சு, முகம் பார்த்தா டல்லாக இருக்கும், உங்கள் கண்கள் பாதிப்பு கொடுத்துருக்கும், வாக்கு தடுமாற்றம் வந்திருக்கும். அந்த டைமில் 2021 2023 வரை கன்னியா லக்னம் இந்த லக்னத்துக்கு இந்த பாதிப்பு கொடுத்துருக்கோம். லாபமோ வெற்றியோ தன லாபமே இல்லை அப்படின்னு நீங்கள் பற்றிருப்பீங்க. இது லக்ன பலன். அடுத்து துலாம் லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2021 2023 வரை பார்த்தீங்கன்னா சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கும்போது இந்த டைமில் சொந்த வீடு நிலம் வாங்கியிருக்கலாம், அல்லது வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா புது நல்ல வீட்டுக்கு நீங்கள் குடிபெயர்க்கலாம். மிகப்பெரிய சுகம் கிடைச்சிருக்கும், ஆனந்தமாக இருந்திருப்பீங்க. வண்டி வாகனம் புதுசாக வாங்கியிருப்பீங்க, நல்ல வீடு கிடைச்சிருக்கும். இந்த டைமில் ரொம்ப ரொம்ப சுகமாக ஆனந்தமாக இருந்திருப்பீங்க. அந்த டைமில் தொழில் கொஞ்சம் கேட்டிருக்கும். 10ஆம் இடத்துல தொழில் கொஞ்சம் சரியாக பாதிப்பு கொடுத்துருக்கும், பெரிய நல்ல நிலைக்கு வரல. அதே டைமில் லக்னத்தை சனி பார்க்கும்போது சின்ன சின்ன தலைவலி பாதிப்பு கொடுத்துருக்கும், பெரிய பாதிப்பு ஆயிருக்காது. அடுத்தது 6ஆம் இடத்தை பார்க்கும்போது இது எதிரிகள் இருந்தால் எதிரிகள் அழிஞ்சிருப்பாங்க. மொத்தத்தில் 2021 2025 வரை துலாம் லக்னத்துக்கு சனி 4ஆம் இடத்துல இருக்கும்போது நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக இருந்திருப்பீங்க. தொழில் மட்டும் பாதிச்சிருக்கும். அடுத்தது விருச்சிக லக்னம். இது விருச்சிக லக்னம். இந்த விருச்சிக லக்னத்துக்கு 2021 முதல் 2023 வரை பார்த்தீங்கன்னா சனி இந்த கட்டத்தில் இருந்திருக்கும். அப்போ அளவுக்கு அதிகமான தைரியங்கள் உங்களுக்கு வந்திருக்கும். இந்த சனி அப்போ 9ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்கள் தந்தை இருந்தாருன்னா அவங்களுக்கு பெரிய பாதிப்பும் கண்டமும் கொடுத்துருக்கும். உங்கள் தொடையில் அடியோ காயமோ, முட்டியில் அடியோ காயமோ பாதிப்போ ஏற்பட்டிருக்கும். மற்றும் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்கள் சொந்த பந்தம் அந்த காலகட்டத்தில் பகை ஆகிருப்பீங்க. உங்கள் வயிறு சம்மந்தப்பட்ட வலி எரிச்சல் அந்த டைமில் கொடுத்துருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது தனுசு லக்னம். இந்த தனுசு லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கும்போது 2021 2023 வரை தனுசு லக்னத்துக்கு 2ல் சனி இருக்கும்போது நல்லா பணம் வந்துச்சுங்க. சுற்றி முற்றி எந்த இடத்துல தொட்டாலும் சரி எல்லாம் நான் போன தொழில் எல்லாம் நல்ல லாபம் மேலே லாபம் இருந்துச்சு. குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். பேச்சு பார்த்தா எல்லாம் மயங்கிற மாதிரி நான் பேசுவேன். எல்லாருமே என்னோடய பேச்சு பிடிச்சிருக்கு. குடும்பம் சந்தோஷமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருந்தங்க. என் முகமே அவ்வளோ லட்சணமாக இருந்தீங்கன்னு சொல்லியிருப்பீங்க. தனுசு லக்னம் இந்த 2021 25 வரைக்கும். அதே இது 8ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஆயில் கெட்டி அடிவயிறு பிரச்சனை சின்ன சின்னதாக பாதிப்பு கொடுத்துருக்கும். அப்புறம் உங்கள் தாயாருக்கு சின்ன சின்ன உடல்நிலை சரியில்லாமல் வீடு சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள், வண்டி சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுத்துருக்கும். அடுத்தது இது மகர லக்னம். 2021 2023 வரை ஜென்ம லக்னத்தில் இருக்கும்போது இது 7.5 சனி. ராசிக்கு தான் 7.5 சனி நடக்குதுன்னு எல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க. லக்னத்துக்கு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மகர லக்னத்துக்கு இந்த 2021 25 வரை சனி இங்கே இருக்கும்போது உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கும் அடிக்கடி சண்டை சச்சரவு வரும். உங்கள் நண்பர் உங்களுக்கும் சண்டை சச்சரவும் பிரிவும், உங்கள் கூட்டு தொழிலில் பிரிவும் பாதிப்பும் கொடுத்துருக்கும். 3ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்கள் இளைய சகோதரர் சகோதரிகிட்ட சண்டை சச்சரவு, சம்மந்தமே இல்லாத உங்களுக்கு ஒரு பயம் மற்றும் தொழில் பெரும் பாதிப்பு. இந்த டைமில் தான் தொழில் ரொம்ப பாதிச்சிங்க அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. இது உங்கள் லக்னத்தோட பலன். அடுத்தது பார்த்தா இது கும்ப லக்னம். இந்த கும்ப லக்னத்துக்கு 2021 2023 வரை உங்கள் லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல சனி இருக்கும்போது சுப விரயம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. எவ்வளோ வேணால் பணம் வரும், நல்ல செலவு. ஆனால் நல்ல செலவு சுப செலவு தான். நல்ல இந்த காலகட்டத்தில் தூங்குவீங்க. மணி பகல் 12 1 மணிக்கானா கூட நல்லா தூங்கிட்டே இருப்பீங்க. நல்லா சாப்பாடு சாப்பிடுவீங்க. அந்த டைமில் எவ்வளோ பிரச்சனை பாதிப்பு வந்திருந்தாலும் நல்லா தூங்குவீங்க, நல்லா சாப்பிடுவீங்க. சுப விரயம் ஆகியிருக்கும்.
இதே அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நேரம் 6ஆம் இடத்து ஆகும்போது சின்ன சின்ன உடல்நிலை பாதிப்பு உங்களுக்கு கொடுத்துருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் 9ஆம் இடத்த சனி பார்க்கும்போது உங்கள் தந்தைக்கே பாதிப்பு கொடுத்துருக்கும். உங்கள் தொடையில் ஏதாச்சும் பாதிப்பு, வலி, நடக்க வேண்டிய பெரிய நல்லதுனால் அந்த டைமில் பெருசாக நடக்காமல் போயிருக்கும். பெரும் தடைகள்னால் இந்த காலகட்டத்தில் கும்ப லக்னத்துக்கு நடந்திருக்கும். அடுத்தது மீனம் லக்னம். இந்த மீன லக்னமாக இருக்கும்போது 2021 இருந்து 2023 வரை 11 சனி. இந்த 11 சனி இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய லாபம் மேலே லாபம் பார்த்தங்க. நல்லா தொட்டதெல்லாம் வெற்றி பெற்றங்க. நல்ல லாபம் வெற்றி சந்தோஷமாக நடந்ததுங்க. 5ஆம் இடம் பார்க்கும்போது எங்கள் குழந்தைங்களுக்கு அப்பப்போ உடம்பு சரியில்லாமல் போகிறது, உங்களுக்கு அடிக்கடி வயிறு வலிக்கிறது, இந்த மாதிரி பாதிப்பு கொடுத்துருக்கோம். வர வேண்டிய முன்னோர்கள் சொத்தில் அது கொஞ்சம் சண்டை சச்சரவில் பாதிப்பில் வர வேண்டியது வராமல் தடுங்கல் பண்ணியிருக்கோம். அப்புறம் அதே இடத்துல 8ஆம் இடத்தை பார்க்கும்போது அடிவயிறு பாதிப்பும் இருக்கும், ஆயுள் கெட்டி. இதெல்லாம் மீன லக்னத்துக்கு சொன்னது. மொத்தத்தில் மேச லக்னம் முதல் மீன லக்னம் வரை லக்னத்தின் பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி எல்லாமே லக்னத்தை வச்சு நீங்கள் தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. இந்த பாதிப்பும் உங்களுக்கு தெரியுது, நடக்குது. ஆனால் இது உங்களுக்கு யாருக்கும் தெரியலாதனால ராசிக்கு தான் அஷ்டம சனி முடிஞ்சிருச்சே, 7.5 சனி முடிஞ்சிருச்சே, ராகு கேது பெயர்ச்சி முடிஞ்சிருச்சே அப்படின்னு ஏன் எங்களுக்கு பாதிப்பு வருது அப்படின்னு நீங்கள் சில பேர் என்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு காரணம் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் தெரிஞ்சிக்காமல் இருக்கிறீங்க. உங்கள் ஜாதகத்தில் உங்களோட லக்னம் இருக்குது. இந்த லக்ன பிரகாரமும் சனி வந்தால் 7.5 சனி காமிக்குது, குரு பயிற்சியும் காமிக்குது, ராகு பயிற்சியும் காமிக்குது. நல்லதும் காமிக்கும், கெட்டதும் காமிக்கும். அதனால தான் உங்களோட லக்னத்தை தெரிஞ்சுக்குவோங்க. லக்ன பிரகாரமும் இந்த பாதிப்புகள் அதிகம் கொடுக்குது, நல்லதும் கொடுக்குது. அதனால தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். இப்போ இது சொன்னதெல்லாம் உங்களோட லக்னம். உங்கள் ஜாதக புக்கு எடுத்துக்கோங்க. ராசி கட்டணம் இப்படி போட்டிருக்கோம். இந்த கட்டத்தில் ஏதோ ஒன்றில் பார்த்தீங்கன்னா குறுக்கால கோடு போட்டு அதில் லான் இந்த மாதிரி போட்டிருக்கோம். இது லக்னம். இந்த லக்னம் பேர் பார்த்தீங்கன்னா துலாம். கீழே 7, மேலே உங்கள் ராசி கட்டத்தில் இந்த மாதிரி ராசியோட பேர் 1, 2, 7, 8 இந்த நம்பர்னால் போட்டிருக்காது. உங்களுக்கு இதெல்லாம் புரியணும். இந்த லக்னத்தோட பேர் என்ன, இந்த லக்னம் எத்தனாவது கட்டத்தில் இருக்குது, அதனால் நம்பர் போட்டு நான் உங்களுக்கு தெரியணும்னு போட்டிருக்கிறேன். உங்கள் ஜாதகத்தில் அந்த நம்பரும் இருக்காது. இந்த மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் இந்த பேர்னால் போட்டிருக்காது. உங்களுக்கு புரியணும். உங்கள் ராசி கட்டம் எடுத்தீங்கன்னா குறுக்கால இந்த மாதிரி கோடு ஏதோ ஒரு கட்டத்தில் இதில் போட்டிருக்கோம். அந்த குறுக்கால கோடு போட்டு லா போட்டிருக்கோம். அதோட பேர் நீங்கள் இப்போ இங்கே போட்டிருக்கேன். இதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இனி யார் உங்களுக்கு ராசி பலன் சொன்னாலும், குரு பெயர்ச்சி சொன்னாலும் நீங்கள் ஈஸியாக ராசிக்கும் உங்கள் ராசி என்னான்னு தெரியும், நட்சத்திரம் என்னான்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் லக்னம் தெரியாது. இப்போ உங்கள் லக்னத்தை நான் உங்களுக்கு புரிய வச்சுருக்கிறேன், காமிச்சிருக்கிறேன். இந்த லக்னத்தை வச்சு இந்த பயிற்சியும் பாருங்கள். ராசி பயிற்சி சொல்லுவாங்க, அதுக்கு சொல்கிறது நடக்குதா, இல்லை உங்கள் லக்னம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு லக்னத்துக்கும் சொல்லுவாங்க. இந்த தனியாக விருச்சிக ராசி இந்த பலன், அதுவும் உங்கள் லக்னம் வரும்போது அதோட பேர் விருச்சிக ராசி, துலா ராசி, சிம்ம ராசி, மேச ராசி, மீனம் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு மீன லக்னமாக இருந்ததுன்னா மீன ராசின்னு சொல்கிறப்ப மீன லக்னமாக நினச்சிட்டு அதை கேளுங்க. இதே துலாம் ராசின்னு சொல்லுவாங்க, உங்களது துலாம் லக்னம். அப்போ துலா ராசி சொல்லும்போது துலாம் லக்னத்துக்கும் நினச்சிட்டு நீங்கள் பாருங்கள். உங்கள் ராசிக்கும் பார்த்துக்கோங்க, உங்கள் லக்னத்துக்கும் பார்த்துக்கோங்க. எது சரியாக நடக்குதுங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். லக்ன பிரகாரமும் பெரிய பாதிப்பும் அதிகம் நடக்குது, பெரிய யோகமும் நடக்குது. இவை எல்லாம் ராசி லக்னம். இந்த குரு பயிற்சியோ, சனி பயிற்சியோ, ராகு கேது பயிற்சியோ இது எல்லாம் வெறும் 20-25% தான் தெரியும். மீதி உங்களோட ஜாதகத்தில் உங்கள் ராசி, உங்கள் லக்னம், 9 நவகிரகம் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், ராகு, கேது, சனி, குரு இவங்க எல்லாம் உங்கள் லக்னத்தில் எங்கே அமர்ந்திருக்கிறாங்க. இதை வச்சு தான் பிறக்கும்போது உங்களுக்கு என்ன அமைப்பு இருக்கோ அதன் பிறகு தான் மீதி 100% உங்களை பற்றி சொல்ல முடியும். எனவே உங்கள் ஜாதகத்தில் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த காலகட்டத்தில் எது செய்யலாம்,
செய்யக்கூடாது. எந்த நல்ல நேரம் நல்ல யோகம் இருக்கோ அப்போ தைரியமாக நீங்கள் வீடு வாங்கலாம், வண்டி வாங்கலாம், கல்யாணம் பண்ணலாம், கூட்டு தொழில் பண்ணலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியுமே மிகப்பெரிய வெற்றியும் லாபமும் அள்ளி தரும். இதே உங்கள் ஜாதகத்தில் கெட்ட நேரம், கெட்ட திசை இதுனா பாதிப்புனா இருக்குது, அந்த டைமில் வீடு வாங்குறதோ வண்டி வாங்குறதோ இந்த பெரிய பெரிய பாதிப்புனா நீங்கள் செய்ய வேணாம், அந்த முயற்சியும் அன்றைக்கி பண்ண வேணாம். இதுக்கு தான் ஜாதகத்தை தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஜாதக பிரகாரம் நல்லது கெட்டது தெரிஞ்சு அதன் பிரகாரம் நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய துன்பங்கள் நீங்களே குறைச்சிக்கலாம். உங்களுக்கு வர வேண்டிய இன்பங்கள் தெரிஞ்சு அந்த டைமில் நல்லது செய்யலாம், நடக்கும். மேலும் என்னிடம் ஜாதகம் பார்க்கணுன்னா என்னோட இதுக்கு மேல் நம்பர் கொடுத்துருக்கிறேன், அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சிறப்பாக ஜாதகம் பார்க்குறேன். இல்லை உங்கள் வீட்டில் அருகிலே நல்ல ஜோதிடராக இருந்தார்னா அவரிடமும் ஜாதகம் பாருங்கள். உங்கள் ஜாதகம் பற்றி முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ராசி பற்றி நடக்குதா, லக்னம் பிரகாரம் நமக்கு நடக்குதா, இல்லை இரண்டுமே ராசிக்கும் நடக்குதுங்க லக்னத்துக்கும் நடக்குதுங்க, இத்தனை எனக்கு தெரியாமல் போச்சு, இப்போ தாங்க எல்லா பலனும் சொல்கிறப்ப இது வச்சு கேட்க ஆரம்பித்தேன். எதுக்கு நடக்குது நடக்கலைங்கிறது இனி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனலிருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜ். வணக்கம்.